கோலன் மயில்களாட, கோபாலசாமிகள் தாளம் போட, சுசிலா நையர் அடிவருட, கன்னி பெண்கள் தோளிலே கை போட்டபடி இருக்கிறார் பராக் பராக் பராக். ஆரம்பமும் அதுதான், இன்னைக்கும் அதுதான். காந்தியை கேவலப்படுத்துவது, தியாகிகளை கேவலப்படுத்துவது. அதே மாதிரி இன்றைக்கும் காந்தியை வீட்டுக்குள்ள நாங்க தான் படுக்க வச்சோன்னு ஒரு திமுக முன்னணி பிரமுகர் பேசுறாரு. இன்றைக்கு ஒரு மறுப்பு வந்திருக்க அந்த தலைமையில இருந்து. அவங்க கூட வெக்கம் இருக்கிற, மானம் இருக்கிற, சூடு இருக்கிற, சொரணை இருக்கிற காங்கிரஸ்காரன் எப்படிங்க இருக்க முடியும்? கூட்டணியிலே இருக்க போறீங்க, அப்புறம் என்ன? அப்படி இருக்கிறவன் எல்லாம் மானம் கெட்டவனா இருப்பான். சரி, எனக்கு மானம் இருக்கு, அதுக்காக நான் டிவிக்கே போறேன்றீங்களா? நான் சொன்னேனா? இல்ல, நீங்க நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நீங்க அந்த பாதையை தேர்ந்தெடுத்துட்டீங்கன்னு சொன்னாங்க. டேட் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாங்க. ஆமா, அப்படியா? தை பிறந்தால் வழி பிறக்கும். தை பிறந்ததும் திருச்சி வெளிச்சாமி பனையூர்ல இருப்பாரு அப்படின்னு இல்ல. காங்கிரஸே அதோட சேர போகுது கூட்டணி, அல்லது வேற ஒரு கூட்டணி போடணும். இல்ல, திமுக கூட இல்லைன்னு பாருங்க சார். நீங்க முன்னால சொல்றதுனால உங்களுக்கு புரியல, அது நடக்கும்போது அன்னைக்கே அந்த ஆள் சொன்னாரு நமக்கு தான் புரியல அப்படின்னு சொல்ல போறீங்க.